إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وقال النبي عليه الصلاة والسلام من لزم الاستغفار جعل الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்விற்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இதில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அது நிரந்தரமானவை அல்ல. சந்தோஷமாக இருக்கலாம், வருமானங்களாக இருக்கலாம், கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், இவை எதுவும் இந்த உலகத்திலே நிரந்தரமானது கிடையாது. எல்லா நிலைமைகளையும் உருவாக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த சஹாபாக்களுக்கு இந்த ஈமானுடைய பாடத்தை அடிக்கடி கற்றுக் கொடுப்பார்கள். அதிலே ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்திலே இருந்த நேரம் ஈமானுடைய பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஈமானுடைய பாடம்
நாங்கள் ஒவ்வொருவரும் அதனை ஒவ்வொரு நேரத்திலும் நினைவில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களை பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ், எல்லா நிலைகளிலும் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ். அவனை தவிர எங்களுடைய காரியங்களையோ எந்த விடயமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பாடத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் இந்த ஹதீஸை பற்றி நாம் விளங்குவது, ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய நிலைமைகள் எங்கெங்கோ எங்களுடைய நம்பிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றது. ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ் என்றால் நாம் வஸ்துக்களின் மீதும் சொத்துக்களின் மீதும் எங்களுடைய பொருட்களின் மீதும் எங்களுடைய பதவி, எங்களுடைய அதிகாரங்கள் இவற்றின் மீதுதான் எங்களுடைய நம்பிக்கைகள் அன்றாடம் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யா குலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் அவருடைய கவனத்தை திருப்புகின்றார்கள். யா குலாம், ஏ சிறுவனே. அவர்களுடைய வயது பெரும்பாலும் 10 வயதுக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஈமானுடைய விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்னி உஅல்லிமுக கலிமாத், உங்களுக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத் தருகின்றேன். அந்த கலிமாக்கள் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபல்க, அந்த கலிமாக்களை நீ பாதுகாப்பாயாக இருந்தால் அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு திஜாஹக், அந்த கலிமாக்களை நீ பாதுகாத்தால் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அந்த கலிமாக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஈமானுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். முதலாவது சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியம் உனக்கு தேவையாக இருந்தால், ஏதாவது உனக்கு தேவையாக இருந்தால் நீ அதனை கேட்க வேண்டும், மஹ்லூக்கிடத்திலே கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலே நீ கை நீட்டக்கூடாது. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், முதலாவது நீ கேட்க வேண்டும், அது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஏதாவது தேவை இருக்கும் என்றால் அந்த தேவையை கேட்கணும் யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், திரும்பவும் சொல்லிக் கொடுத்தார்கள், ஏதாவது உதவி உலகத்துல உனக்கு தேவைப்பட்டால் அந்த உதவியை அடங்கி கொள்ளணும் யாரிடத்தில் என்றால் மஹ்லூக்கிடத்தில் இல்ல, ஃபஸ்தஇன் பில்லாஹ், அதை யாரிடத்தில் அடைந்து கொள்ளணும்? அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த விடயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அது எழுதப்பட்டு விட்டது. மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், வருமானங்களாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் எழுதப்பட்டு விட்டது. லவ் இஜ்தமஅத்தில் உம்மத்து அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு இலைக், சமூகம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து, மனிதர்கள் ஜின்கள் இருக்கக்கூடிய சமூகம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை கொண்டு வந்து சேர்க்க விரும்பினாலும் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், அல்லாஹு தஆலா எது உனக்கு எழுதி வைத்திருக்கின்றானோ அதை தவிர யாருக்கும் எதையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது, எந்த நலவையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்றுதான் எல்லா உம்மத்தும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு கெடுதியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் என்று விரும்பினாலும் எந்த ஒரு கெடுதியையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் இருந்தாலே தவிர என்பதை சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள். ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்தி ஸுஹுஃப், அல்லாஹுடைய கதிர், அந்த கதா எழுதப்பட்ட அந்த பேனா, எழுதிய பேனாவை அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டார். வஜஃபத்தி ஸுஹுஃப், எழுதப்பட்ட அந்த ஏடு காய்ந்து விட்டது என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
இது எங்களுக்கு அத்தியாவசியமான எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த ஈமானுடைய பாடத்தை நாம் ஒவ்வொருவரும் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய உலகத்திலே, என்னுடைய வாழ்விலே எனக்கு ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ். எனக்கு ஏதாவது சிரமம், கஷ்டம், பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இல்லாமலாக்குவதற்கு இஸ்லாம் எனக்கு வழிகாட்டலை தந்திருக்கின்றது. அது அல்லாஹ்விடத்திலே நான் முறைப்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் கையேந்த வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே எல்லா விடயங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். சிறிய விடயமாக இருக்கலாம், பெரிய விடயமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்றால், அவர்கள் அணியக்கூடிய அந்த பாதணி, செருப்பு இருக்கின்றதே, அதனுடைய அந்த அதனுடைய பட்டி அருந்து விட்டால் கூட அதையும் அல்லாஹு தஆலாவிடத்திலே தான் கேட்பார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எம்முடைய வாழ்வாதாரம், எம்முடைய ரிஸ்க், எங்களுடைய தேவைகள், இதை அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்திலே தான் நான் கேட்க வேண்டும். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா மேலே வைத்திருக்கின்றார். அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, எங்களுடைய வாழ்வாதாரம், தேவையான அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே முடிவு செய்து வைத்திருக்கின்றான். அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எம்முடைய ரிஸ்கிலே நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே எப்போதும் எம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் சந்திக்கக்கூடிய அல்லது கதைக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் பீடித்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாம் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், குடும்பத்திலே, வாழ்விலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள். அவர்களுடைய வாழ்விலே பரக்கத் கிடையாது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். வருமானத்தை நாம் ஈட்டுகின்றோம், சம்பாதிக்கின்றோம். ஆனால் அந்த சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே பரக்கத் கிடையாது. சொல்லக்கூடியவற்றை நாம் கேட்கின்றோம், ஹஸ்ரத் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேலால நாங்க சம்பாதிக்கிறோம், ஆனால் என்ன இல்லை, அதுல பரக்கத் கிடையாது. 2 தடவை பஜாருக்கு போய் வாரோம் அல்லது ஒரு தடவை பஜாருக்கு போய் வாரோம், சம்பாதிச்ச காசு எந்த ஒன்றையும் காணல, அவ்வளவு சாமான் எடுக்கவும் இல்லை, எடுத்துட்டு போன அந்த காசு பணம் அனைத்து முடிந்து விடுகின்றது. இப்படியாக மனிதர்கள் பேசக்கூடியதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆரோக்கியத்திலே பரக்கத் கிடையாது, உடம்பிலே ஆரோக்கியம் கிடையாது, வாழ்நாளிலே பரக்கத் கிடையாது. இப்படியாக நாம் ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய காதுகளால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் எங்களுடைய அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் திட்டுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அவர்கள் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே, அவர்கள் இதனை ஏற்கனவே செய்திருக்கவில்லையே, செய்திருந்தால் இந்த சாமானம் எங்களுக்கு கிடைத்திருக்குமே என்றெல்லாம் ஷிர்கை சம்பந்தப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்வாதாரத்திலே, என்னுடைய ஆரோக்கியத்திலே, என்னுடைய வருமானத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, நான் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே எனக்கு பரக்கத் வேண்டுமா? இஸ்லாம் சில விடயங்களை சொல்லித் தருகின்றது. அந்த விடயங்களை நாம் கடைபிடிப்போமாக இருந்தால் சந்தேகம் கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை நாம் அனுபவிப்போம், சம்பாதிப்போம். குறைந்த வருமானமாக இருக்கலாம், பெரிய பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா பெரிய பரக்கத்துக்களை ஏற்படுத்துவான். குடும்பம், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இந்த பிள்ளைகளால் பிரச்சனையா? இந்த விடயங்களை நாம் கடைபிடிப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரக்கத்தான ஒரு வாழ்வை எங்களுக்கு தருவான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலமாக்கள் இதனை பட்டியலிடுகின்றார்கள். முதலாவது சொல்கின்றார்கள், வாழ்நாளிலே ஒரு மனிதன் முதலாவது தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். எங்களுடைய வாழ்விலே, வாழ்வாதாரத்திலே, ஆரோக்கியத்திலே அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த தக்வாவை நாம் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர்வாசிகள், அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ, ஒரு ஊர்வாசிகள், கிராமவாசிகள், அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். ஈமான் கொண்டு வத்தகவ், அவர்கள் தக்வா உடையவர்களாக மாறுவார்களாக இருந்தால், அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் தக்வாவை கடைபிடிக்கின்றார்கள் என்றால், தக்வா என்பது அல்லாஹுவை அஞ்சி நடப்பது, அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய ஏவல்களை ஏற்று நடப்பது, அல்லாஹ் எதனை தடுத்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை தடுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு அடியான் எடுத்து நடப்பதுதான் தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாவம் இருக்கின்றது, பாவம் செய்யக்கூடிய அந்த சூழல் இருக்கின்றது, யாருமே கிடையாது, மகல்லாவாசிகளும் கிடையாது, நண்பரும் கிடையாது, தாய் தந்தையர்கள் யாரும் இல்லை, தனிமையில் இருக்கின்றார், பாவத்துடைய சூழலிலே இருக்கின்றார். இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இதை என்னை விட்டும் தடுத்திருக்கின்றான், அதனிலே ஈடுபடாமல் அவர் தவிர்ந்து கொள்கின்றார். இதுதான் உண்மையான தக்வா, இதுதான் உண்மையான தக்வா. கையிலே ஒரு கருவி இருக்கின்றது, யாருக்கும் எதையும் பேசலாம், எந்த போஸ்டையும் போடலாம், யாரையும் நோவிச்சு போடலாம், நல்ல மனிதர்களை தூற்றலாம், எதையும் பேசலாம், பொய்யையும் பேசலாம், புறத்தையும் பேசலாம், யாரும் தடுப்பதற்கு கிடையாது. ஆனால் உள்ளம் இடம் கொடுக்குதில்லை. அல்லாஹு தஆலா இதனை தடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இதனை தடுத்திருக்கின்றான். நான் மற்றவர்களுடைய மானத்திலே விளையாடக்கூடாது, அவர்களை மானபங்கப்படுத்தக்கூடாது. ஒருவர் தவறு செய்திருக்கின்றாரா, அந்த தவறை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அந்த பாவத்தில் இருந்து இவர் தன்னை தடுத்துக் கொள்கின்றார். இதுதான் உண்மையான தக்வா, இதுதான் உண்மையான தக்வா. இந்த தக்வாவோடு யார் இருப்பார்களோ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த வார்த்தை பிழையாகுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த வாக்குறுதிகள் பிழையாகுவது கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அவர்களுக்கு வானம் பூமியுடைய அந்த பரக்கத்துக்களை நாம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த தக்வா எங்களிடத்திலே வர வேண்டும். நாம் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அந்த இடத்திலே நான் 9 மணிக்கு நான் இருக்க வேண்டும் என்றால் 9 மணிக்கு முன்னால் அந்த இடத்துக்கு செல்வதுதான் தக்வா. 5 மணிக்குத்தான் என்னுடைய கடையிலிருந்து நான் லீவாக வேண்டும் என்று இருக்கின்றது என்றால் 5 மணிக்கு பின்னால் நான் லீவ் ஆகுவதுதான் தக்வா. அல் இம்திசால் பி அவாமிரில்லாஹ். இந்த தக்வாவுடைய வாழ்க்கை எங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு அடியான் தன்னுடைய வாழ்விலே எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த தக்வாவை கடைபிடிப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலா வானம் பூமியினுடைய அனைத்து பரக்கத்துக்களையும் திறந்து கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த தக்வாவை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபாரிலும் தௌபாவிலும் ஒரு அடியான் இருப்பானாக இருந்தால் சந்தேகம் கிடையாது, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ஆரோக்கியம் எல்லாத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, சரியான பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது, மக்கள் சிரமப்படுகின்றார்கள், நீங்கள் துஆ செய்யுங்கள், அந்த பஞ்சம் இல்லாமல் போக வேண்டும் என்று. இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ்,
நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தாலா அதனை நிவர்த்தி செய்வார். இரண்டாவது ஒரு மனிதர் வருகின்றார். அவர் வறுமையை முறைப்பாடு செய்கின்றார் இமாமிடத்திலே. இமாம் அவர்களே, மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டு இருக்கின்றது, எந்த ஒன்றும் கிடையாது, சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ எந்த ஒன்றும் கிடையாது, அப்படியான வறுமை, இந்த வறுமையை நீங்க துஆ செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். மூணாவது ஒரு மனிதர் வருகின்றார். அவர் சொல்கின்றார், என்னுடைய தோட்டம் துறவெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்குது, எந்த விதமான விவசாயமும் அதில் அறுவடைக்கு செய்ய முடியாமல் இருக்குது, இதுக்காக துஆ செய்யுங்கள் இமாம் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். நாலாவது ஒரு மனிதர் கேட்கின்றார், இமாம் அவர்களே, நான் திருமணம் முடித்து பல காலம், எனக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது, குழந்தை பாக்கியம் எனக்கு கிடையாது, உதுஊனி ஐயர்சுகனி அல்லாஹு வலதன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இதுக்காக துஆ செய்யுங்க இமாம் அவர்களே என்று சொல்கின்றார்கள். இந்த நாலாவது மனிதனுக்கும் இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இப்னு சுபைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள் இமாமிடத்திலே, 4 மனிதர்கள் 4 பிரச்சனைகளை உங்களிடத்திலே முன்வைக்கின்றார்கள். 4 பேருடைய பிரச்சனை வித்தியாசம், 4 பிரச்சனைகளை உங்களிடத்திலே முன்வைக்கின்றார்கள். ஆனால் 4 பேருக்கும் நீங்கள் கொடுத்த பதில், சொன்ன பதில் ஒரே பதிலாக இருக்கின்றது, இஸ்திக்ஃபாரை மாத்திரம் சொல்கின்றீர்களே என்று இமாமிடத்திலே கேட்ட நேரத்திலே இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது என்னுடைய புறத்தால நான் ஒன்றும் சொன்னது கிடையாது, மா குல்து இந்தி ஷைஅன், நான் என்னிடத்திலிருந்து சொன்னதொன்றும் கிடையாது, இதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா இதனை சொல்லி காட்டுகின்றான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த பஞ்சம், விளைச்சல் நிலத்திலே அவர்களுக்கு அந்த அறுவடை இல்லாத போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும்படி. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து உங்களுக்கு தேவையான மழையையும் அல்லாஹு தஆலா பொழியச் செய்வான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், அது மாத்திரமல்ல, அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கின்றதா, வருமானத்திலே குறைபாடு இருக்கின்றதா, உங்களுடைய பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா, யும்திதுக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். பிஅம்வால், சொத்துக்கள் செல்வங்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வபனீன், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை இந்த அல் குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றது என்பதை இமாம் அவர்கள் அந்த இப்னு சுபைஹ் அவர்களுடைய மாணவர் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் பாவத்தில் இருந்து தவிர்ந்திருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 100 தடவை 70 தடவைக்கு மேலதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். எங்களை பொறுத்தவரையிலே அன்றாடம் பாவத்திலே நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், எங்களுடைய கரங்களாக இருக்கலாம், எப்போதுமே பாவத்திலே தான் நாம் உருண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் எங்களுடைய வாழ்விலே இஸ்திக்ஃபாரை நாம் எப்படி செய்ய வேண்டும்? நபிமார்கள், சஹாபாக்கள் நல்லமல்களை செய்துவிட்டே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இந்த இஸ்திக்ஃபாரிலே நாம் தொடராக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்விலே பரக்கத்துக்கு மேல் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பரக்கத்துக்கு மேல் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்பு நபி அவர்களுடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅல அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீகின் மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்
3 விடயங்களை சொன்னார்கள், 3 பிரயோஜனங்களை சொன்னார்கள். நபி அவர்களுடைய வார்த்தை அது பொய்யாவது கிடையாது. சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ, எல்லா நிலையிலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இக்ஃபிர்லி, யார் இதனை பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. ஒவ்வொருவரை பார்த்தாலும் இப்ப எப்படி இருக்கின்றார்கள், ஏதோ ஒன்றை இழந்ததை போன்றுதான் காட்சி அளிக்கின்றார்கள். கேட்டால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு கவலையில தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கவலைகள் இல்லாமல் போக வேண்டுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அந்த கவலைகளை இல்லாமலாக்கக்கூடிய ஆயுதம் அது இஸ்திக்ஃபார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வமின் குல்லி தீகின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, பிள்ளையுடைய பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்திலே உள்ள பிரச்சனை, இன்று நாம் பார்க்கின்றோம் ஒரு கவலை அல்லது வித்தியாசமான சிந்தனை பாதைகளிலே அதிகமான அந்த வீதி விபத்துக்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த விபத்துக்களிலே எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான இந்த பாதுகாப்புக்கான விடயங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது அல்லவா? வமின் குல்லி தீகின் மக்ரஜா, அதுவும் ஒரு நெருக்கடிதான். அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? வெளியாகக்கூடிய வாயிலை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். வமின் குல்லி தீகின் மக்ரஜா, அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரக்கூடிய வாயிலை அல்லாஹு தஆலா திறந்து கொடுப்பான். எதன் மூலமாக? இஸ்திக்ஃபாரின் மூலமாக. 3வது சொல்லி காட்டினார்கள், மிக முக்கியமான விடயம், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். எப்போது? இந்த இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்போமாக இருந்தால். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எம்முடைய வாழ்விலே நாம் பரக்கத்தை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் 2வது இஸ்திக்ஃபாரை எம்முடைய வாழ்விலே நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் இஸ்திக்ஃபாரை நாம் பற்றி பிடிப்போமாக இருந்தால் அந்த பரக்கத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். 3வது ஒரு விடயத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதுதான், பரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய காரியங்களை நாங்கள் அதிகாலையிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா அதிலே மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். சொன்னார்கள், பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அதிகாலையிலே மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய அதிகாலை எப்படி இருக்கின்றது? பெட்டிலே நாம் 8 மணி வரைக்கும் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடை தொகுதி, எங்களுடைய கடைகள் எல்லாம் நாங்கள் திறப்பது 10 மணிக்கு பின்னால் தான் கடையை போ நாம் திறந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் கடைகள் செய்தார்கள், தொழில்கள் செய்தார்கள், விவசாயம் செய்தார்கள். அவர்கள் 10 மணிக்கு போய் கடை திறக்கவில்லை. அவர்கள் விவசாய நிலங்களுக்கு காலையில் 8 மணிக்கு அவர்கள் போகவில்லை. அவர்கள் கடைகளை திறந்தார்கள். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால், சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அவர்கள் கடைகளை திறந்தார்கள். விவசாய நிலங்களுக்கு சென்றவர்கள் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் அவர்கள் தயாரித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கின்றான். எந்த நேரத்தில் தெரியுமா? ஃபீ புகூரிஹா, அதிகாலை பொழுதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கின்றான். இதனை கேட்ட ஸஹ்ர் இப்னு வதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை பொழுதிலே தான் ஏதாவது ஒரு பிரயாண கோஷ்டியோ அல்லது யுத்தத்துக்கான ஒரு படை அனுப்ப வேண்டுமாக இருந்தால், ஒரு தூது கோஷ்டியை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் காலை பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புவார்கள். இதை பார்த்த ஸஹ்ர் இப்னு வதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு வியாபாரி, அவர் பார்க்கின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை, நபி அவர்களுடைய செயற்பாடு, அதிகாலையிலே இந்த காரியங்களை செய்வார்கள் என்பதை பார்த்து இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய அந்த வியாபார கோஷ்டியை, அவருடைய சாமனத்தை வியாபாரத்துக்கு என்ன செய்யறாரு? அனுப்புறாரு.
மின் அவ்வலின் நஹார், அதிகாலை பொழுதிலே இவர் அனுப்புகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை நம்பி அனுப்புகின்றார். அந்த ஹதீஸிலே இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஃபஅஸ்ரா வகசுர மாலுகு, வளமையாக அவர்கள் எப்படி லாபத்தை அடைவார்களோ அதைவிட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு பின்னால் அதிகாலை பொழுதிலே அவர்களுடைய வியாபார கோஷ்டியை அனுப்புகின்றார்கள். அதிகமான லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்றாவது விடயம் தான் எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அதிகாலையிலே நாம் செய்வது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு 3 பேர் அடங்கிய ஒரு குழு போகின்றார்கள். எதை சொல்ல வருகின்றேன் என்றால், எங்களுடைய காலை பொழுதை நாம் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை அடைந்து கொள்ள நாம் அனுபவிக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும். பரக்கத்தை எதிர்பார்க்கின்றோம், அதனுடைய காரியங்களை விட்டும் தூரமாக இருக்கின்றோம். காலை பொழுதிலே தூக்கத்திலே நாம் கழிக்கின்றோம். இரவு முழுக்க அந்த ஹேண்ட் போனை பார்த்து விட்டு சோசியல் மீடியாக்களிலே இருந்துவிட்டு ஃபஜ்ரும் இல்லாமல் சூரியன் உதயமாகினத்துக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அந்த அதிகாலை பொழுதிலே பரக்கத்தை வைத்திருக்கின்றார். தூக்கத்திலே நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகின்றார்கள். இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 3 பேர் போகின்றார்கள். போய் கதவை தட்டுகின்றார்கள், வீட்டு கதவை தட்டிய நேரத்திலே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் அனுமதி கொடுக்கப்படுகின்றது, உள்ளே வாருங்கள் என்று. போன 3 பேரும் என்ன செய்கின்றார்கள், உள்ளே போகாமல் அப்படியே என்ன செய்கின்றார்கள், நின்று விடுகின்றார்கள். போனவர்கள் ஒரு சஹாபி, ஒரு தாபிஐ, அபூ வாயில் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். திரும்பவும் அவர்களை அழைக்கின்றார்கள், உள்ளே வாருங்கள் என்று. சற்று தாமதித்து உள்ளே செல்கின்றார்கள். கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் தாமதித்து வந்தீர்கள்? உங்களுக்கு தானே அனுமதி கொடுத்தேனே, உடனே வர முடியுமே, ஏன் தாமதித்து வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், அன்னா பனன்னா அன்ன அஹ்லில் பைத் நாயிம், ஃபஜ்ருக்கு பின்னால நாங்க நினைச்சோம் உங்களோட வீட்டில சிலர் யாராவது தூங்கி கொண்டிருப்பாங்க, அதனால கொஞ்சம் அனுமதி தந்ததுக்கு பின்னால தாமதிச்சு உள்ள வந்தோம் என்று அபூ வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், வனன்தும் பிஆலி இப்னி உம்மி அப்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கஃப்லதன், நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய குடும்பம் மறதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய நேரம் எந்த அளவுக்கு அவர்கள் வீட்டிலே அனைவரும் எழுந்து ஃபஜ்ரை தொழுது அவர்கள் இபாதத்திலே இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை இமாம் இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்கின்றார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது, இது வித்தியாசமான நேரம். ரிஸ்க் அல்லாஹு தாலா பங்கு வைக்கக்கூடிய நேரம், ரிஸ்கை அல்லாஹு தாலா உலகத்துக்கு இறக்கக்கூடிய நேரம். ஈமான் இல்லாதவர்கள் எத்தனையோ புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். தி மிரேக்கிள் ஆஃப் த மார்னிங் என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே பரக்கத் வேண்டும் என்றால் இப்படியான விடயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். தக்வா, இஸ்திக்ஃபார், எங்களுடைய விடயங்களை காலை நேரத்திலே செய்வது, இது போன்ற விடயங்களை கடைபிடித்து வாழ்விலே பரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் எங்களுடைய வாழ்வாதாரம், ரிஸ்கிலேயும் எங்களுடைய ஆரோக்கியத்திலேயும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் நீ ஏற்படுத்துவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.